கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவழைக்கிறோம். நாம் இந்த நாளன்று கடைசி வருடத்திலே கடைசி மாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக வீதியிலே தேவன் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார். கொரோனா வைரஸுடைய காலங்களிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்ததுக்காக நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளன்றும் பரிசுத்த நாட்களில் பங்கு பெறும்போதும் புது உடன்படிக்கைக்குள் ஒவ்வொருத்தரும் கடந்து செல்ல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உடைய பிரசங்கம் எங்களை வழி நடத்தட்டும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய பிரசங்கம் எங்களை வழிநடத்தப் போவதற்காக நன்றி. ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கொரோனா வைரஸ் காலங்களிலே இன்னும் நாங்கள் சபையிலே போய் ஆராதனை செய்ய முடியாத நிலைமையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சபையாக ஆண்டவரை ஆராதனை நடந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே ஆண்டவரை துதி நடத்துகிற மகளோடு நீர் சேர்ந்து கொள்ளும். பாடல்களை நீர் ஆசீர்வதியும். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர். எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வந்து வாசம் செய்யும் ஆண்டவரே. பாடுகிறவர்கள் வழி நடத்துகிறவர் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இந்த ஞாயிறன்று அட்வென்ட் காலங்களிலே 2வது ஞாயிறாக இருக்கிறது. அந்த காரியத்தை குறித்ததான வேத வசனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். பங்கு பெறுகிற பரிசுத்த நாட்டில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொது உடன்படிக்கைக்குள் எங்களை நீர் வழி நடத்தி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அர்த்தத்தோடு பாரத்தோடு பரிசுத்த நாட்களில் பங்கு பெற நீர் கிருபை தாரும். இந்த ஆராதனை முழுமையாக இந்த கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாய் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். நாம் எல்லாரும் குடும்பமாக இந்த நேரத்திலே துதி ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஆயத்தமாய் காணப்படும். Sa
இந்த ஆண்டிலே எங்களை நீர் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். உலகமெங்கும் கொரோனா வைரஸினுடைய தன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீர் இம்மட்டும் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் உம்முடைய பிறப்பை நோக்கி நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் 2-3 வாரங்களில் உம்முடைய பிறப்பை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். ஆனாலும் கொரோனா வைரஸ் காரணத்தின் நிமித்தமாக நாங்கள் சபையிலே ஆராதனை வைக்க முடியாத நிலைமையிலே காணப்பட்டாலும் நீர் எங்களோடு இருக்கிறேன். உம்முடைய பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதி நேர்மையோடு ஆளுகை செய்ய கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 19ஆம் தேதி நடக்கப் போகிற வருடாந்திர மாநாட்டுக்காக நாங்கள்
உம்முடைய பிரசன்னத்திலே வருகிறோம். உம்முடைய சித்தம், உம்முடைய பிரசன்னம் அந்த மாநாட்டிலே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் புதிய தலைவர்களையும் கமிட்டிஸ்களையும் தேர்ந்தெடுக்கும் போது உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறேன். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறேன். அவ்விதமாக நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு இணங்கி தலைவர்களை தேர்ந்தெடுக்க எங்களையும் ஞானத்தோடு நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய அத்தியட்சருக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிரசிடனுக்காக ஜெபிக்கிறோம், போதர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரதிநிதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கான்ஃபரன்ஸ் ஆஃபீஷியல்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எலெக்ஷன்லேயும் ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறும்போது ஜெப சிந்தையோடு நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரை பரிசுத்த நற்கிரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திரு இரத்தத்தையும் திரு சரீரத்தையும் நாங்கள் உண்ணும்போது உம்மோட ஒரே சுபாவத்துக்குள் நாங்கள் சேர்த்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து கொள்வோம். பரமனாய் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதனால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடைய வகையில், ஆமென். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் மல்கியா 3வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மல்கியா 3வது அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னையும் போல வெள்ளியையும் போல புடமிடுவார். 4வது வசனம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. Today's Bible reading is taken from the Old Testament book of Malachi, chapter 3, the first 4 verses. Malachi chapter 3, verse 1. Behold, I send my messenger, and he will prepare the way before me. And the Lord whom you seek will suddenly come to his temple, even the messenger of the covenant, in whom you delight. Behold, he is coming, says the Lord of hosts. But who can endure the day of his coming? And who can stand when he appears? For he is like a refiner's fire, and like a launderer's soap. He will sit at the refiner and a purifier of silver. He will purify the sons of Levi and purge them as gold and silver, that they may offer to the Lord an offering in righteousness.
Then the offering of Judah and Jerusalem will be pleasant to the Lord, as in the days of old, as in the former years. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் அட்வென்ட் நாட்களில் இரண்டாவது ஞாயிறை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த நாள் கிறிஸ்துமஸ் உடைய ஆயத்தத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுகிற நாளாய் இருக்கிறது. போன வாரம் நாம் ஹோப் என்று பார்த்தோம். ஹோப் என்றால் ஒரு நம்பிக்கை. இன்று நாம் என்னத்தை பார்க்க போகிறோம்? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது ஞாயிறு அட்வென்ட் காலங்களிலே இந்த வருடம் ஒரு நற்கருணை ஆராதனையாக வருகிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே நேரத்திலே இந்த நாள் இறுதி மாதத்துக்குள் முதல் ஞாயிறாய் காணப்படுகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளன்று இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி கடந்து செல்ல இருக்கிறேன். நீங்கள் வேதத்தை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக வாசித்தால் ரொம்ப நேரமாயிரும். என்ன வசனங்கள் என்று நான் சுருக்கமாக நான் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அடியே நம்முடைய கருத்தலை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசும். எங்களோடு நீர் கடந்த வாரம் சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அடியே நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரியையாக இருப்பதாக. ஆமென். இந்த நாளன்று இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பாகத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு சிறிய நிகழ்ச்சியை குறித்து சொல்லி கடந்து செல்ல இருக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? நிறைய விளையாட்டுகள் செய்து கொண்டு இருப்போம். எனக்கு நினைப்பு இருக்கு, நாங்கள் கம்பத்திலே இருக்கும்போது 60களிலே 70களிலே என்ன செய்வோம்? அப்போ எல்லாம் சின்னவங்களாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? விளையாட்டு செய்வாங்க. அதில் ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிஞ்சி தேடுகிறது. அப்போ ஒருத்தங்க என்ன செய்வாங்க? எல்லாரும் ஒளிஞ்சிக்குவாங்க. ஒருத்தர் என்ன செய்வார்? தேடுவார். எங்கே 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 எங்கே. ஆனால் அந்த ஒரு நாளன்று எல்லாரும் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரையும் கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் ஒரு நபர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அப்போ தேடி தேடி பார்த்தாங்க, எங்கே இந்த ஒரு நபர் போயிட்டாரு, எங்கே போய் ஒழிஞ்சிட்டாரு, மாயமாக ஆகிவிட்டாரோ, இல்லை ஒரு புகையாக போய்விட்டாரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? ஓகே, நாங்கள் கிவ் அப் பண்ணிடுறோம், எங்கே இருக்கிறாலும் நம்ம வெளியே வரணும்னு. அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த நபர் அங்கேருந்து வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கதையை ஏன் நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், சிறு பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது ஐடியா இன்விசிபிள் பவர்ஸ், காண முடியாத வல்லமையை வைத்துக் கொள்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் பெருசாக வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? எல்லா காரியத்தையும் விட்டு அவங்களுடைய கண்கள் எங்கே நோக்கி போகுதோ அதைத்தான் என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம், faith.
ஒரு வாழ்க்கையிலே முக்கியமாய் இருக்குது. ஆனால் இந்த பாகத்தை நான் வாசிக்கும் போது நம்ம காண முடியாத ஒரு நிலையிலே விசுவாசிப்பது ரொம்ப மேலானது. கண்டு விசுவாசிப்பது அவ்வளோ மேலானதல்ல. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா, நீ காணாமல் நீ விசுவாசிக்கணும், அப்பொழுது தான் அதில் ஒரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் அப்படின்ட்டு சொல்லி, ஆனால் 2000 வருடத்துக்கு முன்பதாக பிறந்து முடிச்சிட்டார். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? 25ஆம் தேதி வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன குழந்தையாக வந்து பிறப்பார் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்குது. அதை நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆனால் பார்க்க முடியாது, ஆனாலும் நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அதுதான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக அநேக காரியங்கள் நடந்ததென்றே நாம் பார்க்கிறோம். என்ன? இயேசுவினுடைய பிறப்பு. போன வாரம் நாம் பார்த்தோம், ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த வாரம் விசுவாசம். விசுவாசம் என்றால் நம்ம வந்து காணாததை நம்ம நம்புகிறோம். ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலே பார்த்து கடந்து செல்வோம். லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 26லிருந்து 38 வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், Mary believed the angel who told her that she would conceive a child without sexual intimacy. மரியாள் புருஷன் இல்லாத ஒரு நிலையில் பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவள் கர்ப்பம் தரித்தார் என்ற அந்த தேவதூதன் கொடுத்த வார்த்தையை நம்பினாள் என்று பார்க்கிறோம். அது மேலே ஒரு விசுவாசம் வைத்தார். தேவதூதன் சொல்லுகிறதை அவங்க பார்க்கல, ஆனாலும் பார்க்காத நிலைமையிலே அவள் விசுவாசித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த தூதன் வந்து சொல்லுகிறார், நீ ஒரு கர்ப்பவதியாவாய், அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்லும்போது, ஒரு கணவன் இல்லாமல் எப்படியாக நான் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும் என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் தேவதூதன் சொன்னதை காணாமலே விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்தாப்புல நான் பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பு எப்படியாக விசுவாசித்தான். கர்ப்பவதியாய் ஆயிட்டாள் என்று அவன் யோசேப்பு அறிந்த பிறகு அப்படியே விட்டுறலாம், விவாகரத்து செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிற நேரத்திலே ஆண்டவர் தூதன் மூலமா என்ன செய்கிறாரு? Joseph believed the angel who told him that Mary had become pregnant through no act of infidelity. அப்போ தேவ தூதன் வந்து யோசேப்பு கிட்ட சொல்றாரு, மரியாள் கர்ப்பத்தரித்தது வந்து தவறான ஒரு உறவிலே வந்தது அல்ல. பாருங்க, யோசேப்பு அதை பார்த்தது கிடையாது. அது என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. பிகாஸ் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து மரியாள் கிட்டத்துல பேசும்போது யோசேப்பு அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? தேவதூதன் சொல்லுகிறதை அவர் விசுவாசித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன செய்யறாரு? மரியாளை அழைத்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த சந்தேகம் எல்லாம் போய்விட்டது. ஏனென்றால் தேவதூதன் வந்து சொன்னதை அவர் விசுவாசித்தார், காணாத நிலைமையிலும் விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். 3வது காரியம் பார்த்தோம்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம். The shepherds believed that the baby in the manger was God come to bring peace on earth. அந்த ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அவர்கள் காணாமலே ஒரு விசுவாசம், தேவதூதன் வந்து சொன்ன பிறகு அவர்கள் மந்தையை நோக்கி போகிறார் என்று பார்க்கிறோம். என்ன அவர்களுடைய ஒரு சிந்தை என்ன என்று சொன்னால், அந்த முன்னணியிலே வைக்கப்பட்ட குழந்தை வந்து தேவன் என்ற அந்த விசுவாசத்தோடு போறாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் தேவதூதன் வந்து சொன்னதை நிமித்தம் அந்த வார்த்தையிலே அவர்கள்
விசுவாசத்தை வைத்து இது முன்னணியிலே உள்ளவர் தேவனே என்று ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு போய் வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ காணாமலே அவர்கள் இப்படியாக செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படியாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அந்த இதுல நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அது நம்மளுடைய சிந்தைக்கு எட்ட வேண்டிய ஒரு விசுவாசமாய் காணப்படுகிறது. அடுத்தாப்புல நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை வானத்திலே பார்த்து விசுவாசத்தோடு வர்றாங்க என்று பார்க்கிறோம். They would lead them to the promised king. ஐயா, இந்த நட்சத்திரம் வழிகாட்டி இந்த வருகிற ராஜாவினிடத்திலே அவர்களை கொண்டு போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவரிடத்திலே இருந்தது என்று பார்க்கிறோம். காணவில்லை, இன்னும் என்னன்னு தெரியாத, ஆனால் அந்த நட்சத்திரம் எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய சிந்தையில என்ன இருந்துச்சு? ராஜாதி ராஜா அந்த இடத்திலே வந்திருக்கிறார், ஆனால் அவரை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து வருகிறார் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த கதையிலே நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல மத்தேயு 2:12 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சாஸ்திரிகள் அந்த இயேசுவை போய் பார்த்து வணங்கிட்டு தேவதூதன் வந்து அவரிடத்திலே, நீ போய் ஏரோது ராஜா கிட்ட அதை பத்தி சொல்ல வேண்டாம், நீங்க வந்த வழியாகவே இன்னொரு வழியாக நீங்கள் போய்விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையிலே அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். உடனே என்ன செய்யறாரு? வந்த வழியே போகாம இன்னொரு வழியாக இந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க? இன்னொரு இடத்துக்கு போய்விடுறாங்க. அப்போ ஆண்டவர் மேலே இவ்வளவு ஒரு விசுவாசம், தேவதூதன் வந்து ஆண்டவருடைய வார்த்தை அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் போது அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ காணாமலே இவ்வளவு ஒரு விசுவாசம் அந்த நாட்களிலே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தாப்புல என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது சிமியோன் எப்படியாக சொல்லுகிறார்? நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 25 35 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. சிமியோன் எப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போம். 30வது வசனத்தை நான் வாசிக்க இருக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுடைய மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அவர் மரிக்க போகிற நிலைமை வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க, அவரு ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கும் போது அவருடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, வரப்போகிற இரட்சகரை நான் கண்ணால நான் பார்த்துட்டேன், ஆண்டவர் ஆயத்தம் செய்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொல்லுகிறார். ஆண்டவர் நீ எடுத்துக்கங்க, ஏன்னா நான் பார்க்க வேண்டியதை நான் பார்த்துட்டேன், இவர் தான் இரட்சகர் என்று
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறவர் வர இருக்கிறார். ஆனால் முதலாவது வந்துவிட்டார். இப்பொழுது என்ன, நாம் ஆயத்தம் எப்படியாக செய்ய வேண்டும்? முதல் பிறப்பு நடந்து முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து குழந்தையாக வந்தார், நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருந்தார். இம்மானுவேலாக நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் குழந்தையாக வந்தவர் வந்து முடிந்துவிட்டது, மரித்தார், உயிர்த்தெழுந்தார், தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறார். கடைசி காலத்திலே மறுபடியும் திரும்பி வருவார். அந்த வருகையிலே என்ன நடக்குது என்றால், நியாயம் தீர்க்க வருவார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை, இன்னும் அந்த குழந்தையை நோக்கி கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமா? குழந்தை வந்தது, பிறந்தது, அட்வென்ட்லே நம்ம ஆயத்தம் செய்யணும். பிறப்புக்கு நம்ம ஆயத்தம் செய்யணும். பிறப்பிலே என்ன வருகிறது? முதலாவது நம்பிக்கை வருகிறது, இரண்டாவது விசுவாசம் வருகிறது. அப்போ இந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். முதலாவது வருகை முடிந்தது, இரண்டாவது வருகையும் சமீபமாக இருக்குது. உலகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்தை நடக்கிற காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டு இருக்குது என்று நாம் பார்க்க வேண்டும், ஆயத்தம் பண்ண வேண்டும். ஏன்? இரண்டாவது வருகை வரும்போது நியாயம் தீர்க்க வருகிறார் என்று நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்வளவு தூரம் நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம். இந்த அட்வென்ட் காலங்கள் ஆயத்தமான ஒரு காலங்கள். அவருடைய பிறப்புக்கு ஆயத்தம், அதே நேரத்தில் அவருடைய இரண்டாவது வருகைக்கும் ஆயத்தம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம் பிறப்பிலே இருக்கிறது சரிதான், ஆனாலும் இரண்டாவது வருகைக்கு நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டாவது மெழுகுத்திரியை நாம் பற்ற வைக்கும்போது, we choose to have faith that Jesus is God in human form. நம்மளுடைய விசுவாசம் என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மனித உருவத்திலே வந்த தேவனாய் இருக்கிறார். We choose to have faith that he came as a baby. நம்முடைய விசுவாசம் என்ன என்று சொன்னால், ஒரு குழந்தையாக வந்தார், மனிதனாக வளர்ந்தார், மரித்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் அவர் திரும்பி வருவார். இந்த வருடம் கஷ்டமான ஒரு வருடமாய் காணப்பட்டது. கொரோனா வைரஸின் நிமித்தம் அநேகர் பாதிக்கப்பட்டார்கள், அநேகர் மரித்து போனார்கள், அநேகர் வேலை இல்லாத நிலைமையிலே இருந்தார்கள், அநேகர் இன்னும் பெரிய வியாதிகளிலே கடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். வேதனை, பண பிரச்சனை, சமாதானம் இல்லாத நிலைமையிலே கடந்து சென்று கொண்டிருந்தார். ஆனால் இயேசு என்ன வருகையின் நிமித்தம் எப்படியாக நாம் காணப்பட வேண்டும்? முதலாவது அவர் மேலே விசுவாசம், நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவது அவர் மேலே விசுவாசம் நாம் வைக்க வேண்டும். இது நிமித்தம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதனாலே வருகிறவர் ஒரு மெசஞ்சர் வருகிறார், வந்துட்டாரு, போயிட்டார். இப்போ என்ன? நமக்கு ஆயத்தம், இரண்டாவது வருகைக்காக ஆயத்தமாய் காணப்படும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும். பரிசுத்த நக்கலையா
பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாட்களின் காரியங்களை செய்யும்போது ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் சேர்ந்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த இரண்டாவது அட்வென்ட் ஞாயிறு நிமித்தம் நம்ம 2 கேண்டலை நாம் பிரகாசிக்க செய்ய போகிறோம். போன வாரம் பார்த்தது ஹோப் என்று பார்த்தோம். இந்த வாரம் ஃபெய்த். ஸோ ஒன் இஸ் த கேண்டில் ஆஃப் ஹோப், ஒன் இஸ் த கேண்டில் ஆஃப் ஃபெய்த். நெக்ஸ்ட் வீக் உள்ளது பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் we will be lighting the pink candle. Then the 4th Sunday we will be having the purple candle, and on Christmas Day we will have the Christ candle. நாம் இந்த நேரத்திலே பரிசுத்த நாட்களுக்கு ஆயத்தம் பண்ணுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாம் பரிசுத்த நாட்களில் பங்கு பெற ஆயத்தமாக இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலே இந்த ஆராதனையில் கடந்து செல்லும் போதும் அடியேன் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் பின்வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுடைய அப்பமும் உங்களுடைய ஜூஸும் ரெடியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் அந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆயத்தமாய் இருப்போம். மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படியே செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவர் ஆகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை சோஸ்தரிக்கிறோம். ஆமென். நாட்களுக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றும் நினைவூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்திற்கு நாங்கள் பங்கு உள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்தல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை ஆகிலும் பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே, எப்பொழுதும் இரக்க செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். எல்லாரும் குடும்ப தலைவர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த பந்தியை பரிமாற வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு 5 நிமிடம் நாம் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள்.
நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினாலும் உம்முடைய திரு சரீரத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவர்களை உம்முடைய சித்தத்தின்படி நீர் வழி நடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். புது உடன்படிக்கைக்குள் நீர் கடந்து வர செய்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பழைய காரியங்களை விட்டுவிட்டு புதிய காரியங்களை செய்ய நீர் ஞானத்தையும் பரிசுத்த ஆவின் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீர் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நற்கருணை நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மோடு ஒரே சுபாவத்துக்குள் நீர் சேர்த்து கொண்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையிலும் எங்களோடு நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். நடந்த ஒவ்வொரு காரியங்களும், பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும், அறிக்கை செய்த ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், பரிசுத்த நாட்களில் பங்கு பெற்ற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் வழி நடத்தி மறுபடியும் அடுத்த வாரம் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்து கூடி உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் வார்த்தையை தியானம் செய்யவும் நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கொரோனா வைரஸில் இருந்து இம்மட்டும் நீர் பாதுகாத்து வந்த தேவன், இனிமேலும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் தெய்வ வழி நடத்தும் தெய்வ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமென். எல்லாரும் செய்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஷாலோம் அலைக்கேன். கர்த்தர் உங்களை முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் இன்னும் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த RMCO ஒத்தி வைக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. அதனாலே நீங்கள் எந்த கேதரிங் செஞ்சாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சபை இன்னும் திறக்கப்படவில்லை, ஆனாலும் கிறிஸ்மஸுக்கு ஏதாவது செய்யணும் என்று நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். அதனாலே பொறுமையாக இருங்க. ரொம்ப மீட்டிங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆயத்தம் சரியாக செய்யுங்க. SOPயை பின்பற்றுங்க. மெரு இப்போ ரொம்ப EMCO என்ஹான்ஸ்ட் MCOவில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா SOPயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ப்ரோக்ராம் வைத்தாலும் கவனமாய் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். கிறிஸ்மஸ் இன்னும் 2 வாரம் தான் இருக்கிறது. அதிலே நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனை வைக்க முடியுமோ இல்லை கொண்டாட முடியுமோ தெரியாது. ஆனால் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். இப்போ என்ஹான்ஸ்ட் MCOனால போலீஸ் இன்னும் கூட கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த வீட்டில் கேதர் பண்ணாலும், எந்த ஒரு 10 பேர் 15 பேர் கேதர் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.